ஓம் நமச்சிவாய. வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சுவாமியே சரணமையப்பா அவரோட வரலாறு பார்த்துட்ருக்கோம். நேற்றுல 2 நாளாக போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு கண்டினியூஸ் பண்ணலாம். என்னாச்சுன்னா, அந்த நாட்டியம் ஆடுகிறார் மோகினி அவதாரத்தில் வந்த விஷ்ணு பகவான். இவர் டான்ஸ் என் கூட டான்ஸ் ஆடி என்னை நீங்கள் வென்றீர்கள், நான் அவனை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு பிரம்மாசுரர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் எப்படியாவது வெற்றி அடைந்து விடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் ஆட ஆரம்பிக்கிறார். அப்படியே ஆடிட்டே வரும்போது இவர் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு, தன் தலையில் தானே வலது கையை வைத்து ஆடுகிறார். அதை பார்த்து அவரும் அதேமாரி தன் தலையில் தானே கை வைத்துக் கொள்கிறார் அரக்கன். உடனே பஸ்ஸமாகி விடுகிறார். அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னாச்சு, அரக்கர் ஒழிந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கினார். அவர்களுக்கு இருவருக்கும் பிறந்தது ஒரு ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை. அந்த குழந்தையை பம்பா நதி கரையோரம் வைத்துவிட்டு, கலியுகத்தில் இவர்தான் எல்லா பிரச்சனைகளையும் காக்கின்ற கடவுளாக அமைவார் அப்படின்னு இவங்க 2 பேரும் பம்பா நதிக்கரையில் விட்டுட்டு போயிடுறாங்க. இதோட அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பம்பா நதி, பந்தள நாடு. இந்த பந்தள நாட்டின் அரசர் யார்? ராஜசேகர். அவருக்கு நீண்ட நெடுநாட்களாக குழந்தை இல்லை. அவரும் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை. ஆனால் அவருடைய ஆசை நிறைவேறவில்லை. அவர் சிவபெருமானின் தீவிர பக்தர். அவர் வேட்டைக்கு கிளம்புறாரு. அப்போது சிவபெருமானம் போய் அழுகிறார், என்னுடைய வம்சத்தை காக்க இந்த நாட்டை ஆள ஒரு குழந்தை வரம் இல்லையே, நான் என்ன செய்வது? எனக்கு அந்த பாக்கியத்தை தந்தருளுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு கிளம்புறாரு. அப்படியே அந்த காட்டில் இவர் பயணித்து கொண்டு வரும்பொழுது இரவு நேரமாகி விடுகிறது. அந்த இரவு நேரத்தில் அழகான பூஞ்சோலை போன்ற அந்த பம்பாய் நதிக்கரோரம் அவர் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு குழந்தை அழுகின்ற சத்தமானது கேட்கிறது. மிக மெலிதாக கேட்கிறது. இந்த அடவியில் குழந்தை அழுகையா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வராரு. அவர் கண்டுபிடிச்சிடுறாரு ஒரு ஆண் குழந்தையை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.